இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஆட்டோக்களில் கியூஆர் கோடு ஓட்டும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த கியூஆர் கோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட எஸ்பி நம்பர், காவல் நிலையங்களோட நம்பர், அதர் எமர்ஜென்சி நம்பர் டீடைல்ஸ் கியூஆர் கோட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மொபைல் போன் காணா போனா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த லிங்க் ஆகட்டும், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாகட்டும், எல்லா விதமான டீடைல்ஸும் ஒரு வாட்டி நீங்க கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணாவே எல்லா விதமான டீடைல்ஸும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதன் மூலமா ஆட்டோக்களில் பயணம் செய்யும் போது ஏதாச்சும் ஒரு நெருக்கடியான ஒரு கெட்ட நிலை ஏற்படும் போது உடனடியாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாக சம்பந்தப்பட்ட காவல்துறையை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள், முதியோர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இல்ல, முதன்முறையாக இப்போ ஆட்டோக்களை அறிமுகப்படுத்தப்பட்டு வருங்காலங்களில் பேருந்துகள் மற்றும் மத வாகனங்களிலும் அது ஓட்டப்படும். நிச்சயமாக ஒவ்வொரு பகுதியாக மற்ற இடங்களிலும் இது ஓட்டுவதற்கான நடவடிக்கை மாவட்டத்தில் குற்ற செயல்கள் குறைஞ்சிருக்கு. ஆனால் போஸ்கோ கேஸ் மட்டும் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன இந்த போக்சோ குற்றங்கள் நீங்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நிமிர்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்ம ஒவ்வொரு கிராமங்களும் சென்று இந்த போக்சோ குறித்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். பிளஸ் இந்த போக்சோனால நீங்க சமீப காலமாக பார்த்திருப்பீங்க, இதுவரைக்கும் ஒரு 27 பேருக்கு போக்சோ குற்றங்கள் பாதிக்கப்பட்டவங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம். அப்புறமேட்டு குண்டா சட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இப்போ சமீப மாதங்களாக இந்த போக்குவரத்து வழக்கு குறைந்து கொண்டுதான் வருது. அதான் நிமிர் என்ற திட்டம் மூலமாக ட்ரைன்டு உமன் போலீஸை வச்சு ஒவ்வொரு கிராமங்களாக சென்று நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்துறோம். செகண்ட் நம்ம மாவட்டத்தில் வல்னரபிள் சில்ட்ரன்ஸ் சொல்லப்படும் சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், அப்பா அம்மா இல்லா சில்ட்ரன்ஸ் அவங்களோட லிஸ்ட் எடுத்து அந்த குழந்தைகளுக்கும் நிமிர் மூலமாக நாங்கள் அந்த குழந்தைகள் ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல, அது தொடர்பாக விசாரணை நம்ம ஒரு டீம் போட்டு விசாரிச்சுட்டு வரோம். அது பின்னணியில யாரு இருக்காங்க, எங்க இந்த பாஸ் அடிக்கிறாங்க, இது எல்லா டீடைல்ஸ் இப்போ விசாரணையில இருந்து வருது. நிச்சயமாக நம்ம அதை குடிச்சிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு டாரஸ் மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இல்லை, இப்போ பர் டே லாஸ்ட் எஸ்டர்டே டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 430 லாரிஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பார்டர் கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ தரவுகள் படி அரௌண்ட் 400 to 500 நம்ம மாவட்டத்தில் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 1500-1000 லாரிஸ் கிட்ட போகும். இப்போ நம்ம எல்லா செக் போஸ்ட்லையும் போலீஸ் போட்டு ப்ராப்பராக பர்மிட்டர் பாஸ் இருக்க லாரிஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறோம். ஓவர்லோடு இருந்தாலோ இல்லை ஃபேக் பாஸ் இருந்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், வெஹிக்கிளை டீடைன் பண்ணுறோம், கான்ஃபிஸ்கேஷனுக்கும் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பெரும்பாலான லாரிகள் பார்த்தீங்கன்னா 4 ways ஒர்க் நடக்கிறதுனால அந்த ஹைவேஸ் ஒர்க்கு போகுது. அதில் நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு தட்டு வித்தவுட் பாஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அப்படி வித்தவுட் பாஸ் ஓவர்லோடு வயலேஷன் இருந்தால் நிச்சயமாக அவங்கள கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மாற்றி இருக்காங்க.